சரி ஏன்னா இந்த வாக்கியத்துக்கு இப்போ பவர் ஏத்துறத கேட்டியா? இடத்துல பவர் ஏறிச்சு யாரும் சொன்னதே கிடையாது. சிதம்பரத்துக்கு வந்து பவர் நிறைய வந்துருச்சு. இன்னும் மேலும் இவனை திருத்தொண்ட தொகை பாட வைக்கலாம் அப்படின்னு சொன்னதோட அல்லாம விரண்மண்ட நாயனார் விட்டு இவன் வந்து அடியார் கும்பிடாம போறான், நான் பக்கத்துல வந்து நமஸ்காரம் பண்ணாம போறேன், அதனால இவன் அடியார் கூட்டத்துக்கு புறம்புன்னு சொன்ன உடனே இவருக்கு அளவில்லாத வருத்தம் வந்துருச்சு. அதுக்கு சுந்தரம் இப்படி விரண்மண்ட நாயனார் சொல்லிவிட்டாரு, நம்ம தவறு பண்ணிவிட்டோமே அப்படின்னு கலங்கிட்டாரு. அதன் பிறகு சுவாமி இடத்துல விண்ணப்பம் பண்ணினார், நான் அடியாருக்கு அடியன் ஆகணும் அப்படின்னு சுவாமி இடத்துல விண்ணப்பம் பண்ண. அப்போ நீ திருத்தொண்ட தொகை பாடு, அடியாருக்கு அடியேன்னு சொல்லி திருத்தொண்ட தொகையை பாடு. கும்பிடுறதுங்கிறது சாதாரண அந்த நேரத்தோட போயிடும். கும்பிடுறதுக்கு மறுபடி போய் சுற்றி வந்து கும்பிடுறான்னா தீர்ந்து போச்சு. இந்த இடத்த கவனிங்க ஐயரே, இந்த மாதிரி அடியார் கும்பிடாம போறேன் அவன் புறம்புன்னு சொன்னார, சரி நீ சுற்றி வந்து நமஸ்காரத்தை பண்ணிடுறா சரியா போட்டு அப்படின்னு சொல்லல. அப்படின்னா அந்த நேரத்தோட அது போயிடும். வர்ற 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 இந்த உயிர்கள் எல்லாம் எத்தனையோ காலத்துக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக திருத்தொண்ட தொகையை பாடும். அப்படி பாடுவதற்கு நான் எப்படி பாடுவேன், இது என்ன அதிசயமா இருக்குல்லப்பா. இத்தனை தேவாரத்துக்கு முந்தி பாடி இருக்கிறாரு, இத்தனை அருளையும் பெற்றிருக்கிறாரு. அடியார பாடுறது சாமி கிட்டே கேட்கிறார். பெருமாயால் தம்மை ஒப்பார், பேமலால் எம்மை பெற்றார், இருமையும் கடந்து நின்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்று வென்றார், அருமையாய் நெறியில் நின்றார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. எப்படி பாடுவேனாரு? இப்படி பாடுறானாரு. எப்படின்னார்? தொல்லைமால் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லது இருந்து உலகுரிய மறையடித்த திருவாக்கால் தில்லைவாள் அந்தனரும் அடியாரும் அடியனும் எல்லையில்வன் புகழாரை எடுத்து இசைப்பா முடியும். மூவருக்குமே அடியெடுத்து கொடுக்கலையா? தன்னை பாடுவதற்கும் திட்டாங்க, அடியார பாடுவதற்கு எழுந்து கொடுத்தது திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு அவரை எவ்வளவு தயார் பண்ணிருக்க. திருவண்ணூர்ல இருந்து அதை நீங்க முன்னாடியே சொல்லி சிதம்பரம் வந்து நல்லா பவர் ஏற்றிட்டார், நல்ல பவர். இப்ப இவன் திருத்தொண்ட தொகை பாட தகுதி. அதுக்கு மேலேயே விரண்மண்ட நாயனாரை விட்டு அடியாருக்கு அடியன் ஆகவோடு என்கின்ற நிறைய ஒரு பக்தியை உண்டு பண்ணி, வருத்தத்தை உண்டு பண்ணி, அதுக்கு மேல பத்தி அதிகமா வந்துச்சு. அப்புறம் பாடுறது அப்ப இந்த பதிகம் பாடும்போது நமக்கு எவ்வளவு ஒரு பவர் கிடைக்கும். நான் டெய்லி பாடுறோம் சுவாமி கண்ணன் மறையளித்த திருவாக்கால். வேதங்களை இவன் திருவாக்கினாலே சொன்னானோ அவன் சொன்னான் அடியார்களை பாடும். சைவ சமயத்துக்கு உண்டான பெருமையும் சைவ நாயன்மார்களுக்கு உண்டான சிறப்பும் வேற யாருக்கும் கிடையாது. அந்த கட்சியில நம்ம சேர்ந்துருக்கணும், நம்ம போல யாரும் கிடையாது. நம்ம பாரு சாதாரண கட்சியில சேரல பாரு, உண்ணான ஒரு கட்சி.